சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். ஏன் அகிலா, ஏதோ சிக்கனே சாப்பிடாத மாதிரி இப்படி வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? சொல்லிட்டே இருக்கல, ஏன் இப்படி நடந்துக்கிற? உன் அம்மனுக்கு சொந்தமான நந்தவனத்துல உன் முன்னாடியே நான் நின்னு பூ பறிக்கிறேன், என்ன யாருன்னு கூட கேட்க மாட்டியா? அவளே என்கிட்ட பாராமுகமா இருக்கும் போது இந்த நந்தவனத்துல யார் வந்து பூ பறிச்சா எனக்கு என்ன? யார் வந்து பூ பறிச்சா எனக்கு என்னவா? அப்ப நான் யாருன்னு கூட தெரியாதா? ஏன் தெரியாது? எனக்கு ஒண்ணு தெரியாதா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உனக்கு சேவை பண்ணிட்டு உன் நிழல கெதின்னு கிடக்கிறேன்மா நானு. எனக்கு நீ நான் 6 கால பூஜை செஞ்சுட்டு ஆராதனை செய்கிறேன் அந்த மதுரகாளி அம்மனு தெரியாமையா போயிடும்? தெரிஞ்சுமா என் கூட பேசாம போன? அம்மா, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சதை விட உனக்கு என்ன இன்னும் நன்னா தெரியும் இல்லையா? அப்படி இருந்தும் எனக்கா நீ முதல்ல காட்சி கொடுத்த? மதுராக்கு தானே கொடுத்த. அவளுக்கு நான் காட்சி கொடுத்தது உண்மைதான். ஆனா மதுரா என்ன மதுரகாளின்னு ஒண்ணு இல்லையே. இப்ப நீ தானே உணர்ந்த. ஆமா, உணர்ந்தேன், பரவசமானேன். ஆனா அதே சமயத்துல கூடவே உரிமையோடு உங்ககிட்ட கோபமும் பட்டேன். ஆனா இப்ப அந்த கோவம் இல்லை தாயே. அதாவது 7 ஜென்மங்களுக்கு நான் செஞ்ச பாவத்தை ஒரு தாயோட கை வந்து கழுவி விட்டா மாதிரி அப்படி ஒரு பரிசுத்தமா முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆனாலும் நீ உத்தரவிட்டு என்னால நிறைவேற்ற முடியாத ஒரு காரியம் என் முன்னாடி ஒரு குற்றமா, ஒரு கேள்விக்குறியா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறது. நீ பைரவி அழைக்க போய் முடியாம போனது பத்தி தானே சொல்ற? ஆமாம்மா, நான் பைரவி ஐஷன் வர முடியாம போனதை பத்தி இந்த ஊர்ல ஆளாளுக்கு ரொம்ப கேவலமா பேசுறா. ஏம்மா, எனக்கு உன் அருள் இருந்தும் கூட என்னால ஏன் அந்த மாயனோட தடைகளை மீறி போய் பைரவி ஐஷன் வர முடியல? என் அருள் உனக்கு பரிபூரணமா இருக்குன்னு நீ நம்பல. என்னம்மா சொல்ற? நான் உன்னை நம்பலையா? ஆமா, என்ன நீ நம்பியிருந்தா மாயனோட தடைகளையும் தாண்டி போயிருப்ப. ஆனா அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற உயிர் பயம் வந்துடுச்சு. அதனால நான் உன்னை பார்த்து பேங்குற நம்பிக்கை இல்லாம திரும்பி வந்துட்டேன். ஆமா தாயே, ஆமா, உன்னை நம்பாம நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே என் உயிரே போனாலும் பரவாயில்ல, பைரவி இல்லாம இந்த ஊருக்கு நான் திரும்பி வரமாட்டேன் தாயே. இப்பவும் உயிரே போனாலும்னு என்ன நம்பாம தானே பேசுற? ஐயோ தாயே, இது என்னோட குற்ற உணர்வுல ஒரு தவிப்புல வாய் தவறி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடும். உத்தரவு கொடுத்தாயே, நான் இப்பவே புறப்படுறேன். அதர்மத்துக்கு அல்பாயசனாலும் அதை அழிக்கவும் கால நேரம் வரணும். என் உத்தரவு வர வரைக்கும் பொறுமையாயிரு. மதுரா, மதுரா, இந்த பூ கூட பூஜை ரூம்ல வச்சிருமா. பெரியப்பா, கொண்டு போய் வச்சுட்டு வாமா. கொண்டு போய் வைக்கிறேன் பெரியப்பா. ஆனா இன்னைக்கு நீங்க கோயில்ல இருந்து வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. இதுக்கு முன்னாடி உங்க முகத்துல
இவ்ளோ சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு என்ன காரணம் பெரியப்பா? ஆமாங்க, மதுரா சொல்றது நிஜம்தான். சமீபத்துல நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்ததே இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னுடைய ஜென்மமே பூர்த்தியாகி ஒரு அரை மணி நேரம் தான் ஆன மாதிரி இருக்குமா. மதுரா, ஒரு அடர்ந்த இருள, ஒரு அத்வான காட்டுல ஒரு கண்ணு தெரியாதவன் தட்டு தடுமாறி போயின்னு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஜோதி அவன் முன்னாடி தோன்றி அவனுடைய பாதைக்கு பௌர்ணமி நிலவு மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டினா அவன் மனசுக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்துல இருக்குமா. நானு கைகளால தொட முடியாத, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத, உணர்வுகளால உணர முடியாத ஒன்ன என் ஆன்மா மட்டுமே உள்ள போய் சங்கமிக்கிற அந்த பேரானந்தத்துல இருக்கமா நானு. பெரியப்பா, நீக்கு ஒன்னும் புரியலையே பெரியப்பா. நீ உணர்ந்தத மத்தவாளுக்கு உணர்த்த தெரியாத குழந்தமா நீ உணர்ந்த பிறந்தானே நானே உணர்ந்திருக்கேன். அது எப்படி பெரியப்பா? உங்களுக்கு முன்னாடி நான் உணர்ந்திருக்க முடியும். உங்களுக்கு தெரியாத வேதங்களா, ஆகமங்களா, இல்ல பக்தி நெறிகளா? சுருக்கமா சொல்ல போனா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும்பா. நீ குழந்தைக்குள்ள தெய்வ கடாட்சத்தை பார்த்த, நான் குழந்தையே தெய்வமா பார்த்தேன். ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்கார். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. என்னது எல்லாரும் வெளியே நிக்கிறேன், உள்ள வாங்க. பரவாயில்லைங்க ஐயா. உங்க தயக்கத்தோட காரணம் எனக்கு புரியலையே. அது வந்து ஐயா, ஐயா பஞ்சாயத்துல அந்த கிருஷ்ணன் உங்க அருமை தெரியாம உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டான். அதான் அவன் சார்பில் நாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். ஏய், அவன் பேசுனதை நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா இதனால ஏதோ என் மனசு புண்பற்ற போறதோன்ட்டு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க பாருங்க. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதுக்காக மட்டும் இல்லைங்கய்யா, அன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டினதை பைரவியை நம்ம கூட்டிகிட்டு வர அந்த மாயம் எல்லையை தாண்ட விட மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பைரவி எப்படி கூட்டிகிட்டு வர்றது, என்ன பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் பேசி முடிவெடுக்கலான்ட்டு தான். ஆனால் கிருஷ்ண பண்ண கலாட்டாவில் இதை பற்றியெல்லாம் பேசாமலே கலைஞ்சு போயிட்டோம். நாங்க உங்களை பரிபூர்ணமா நம்புறோம். அன்னைக்கு அவ அப்படி பேசிட்டதுனால நீங்க மனசு ஒடிஞ்சு பின்வாங்கிட போறேன். நானா இதை விட என்ன கேவலமா பேசி அதை இந்த ஊரே ஒத்துண்டு என்ன ஒதுக்கி வச்சாலும் ஐயோ ஐயோ, என்ன சாமி இப்படி பேசிட்டீங்க? அப்படிலாம் நடக்க விட்டுருவோமா? அது ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். ஆனா நேக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் இந்த சுந்தர சிவம் ஒடுங்கியோ உடைஞ்சோ போய் உக்காந்துட மாட்டான். என் தாய் எனக்கு இட்ட கட்டளைய, அந்த உத்தரவை நிறைவேற்றாம இந்த கட்ட வேகாது. இப்பதான் சுவாமி எங்க மனசு நிம்மதியா இருக்கு. பைரவியை வர வைக்க நம்ம என்ன சுவாமி பண்ண போறோம்? நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த மதுரகாளி அம்மன் நம்ம கையை பிடிச்சு ஒழுங்கா வழி நடத்தி சொல்லுவோம். அவ்வளவுதான். எனக்கு இப்போ ஒரு யான பலமும் அதீத நம்பிக்கையும் வந்திருக்கு. நம்மையும் இந்த உலகையும் காக்க அந்த மதுரகாளி கண்டிப்பா பைரவி எங்க ஐஷண்டு வருவோம். தானும் மீண்டு நம்மையும் மீட்டு அந்த மதுரகாளி நிச்சயமா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவா. நீங்க எல்லாம் நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. வரங்கய்யா. கிளம்புறேன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உயிர் போகுது. திலகா, திலகா, அடடா, சிக்கன் வாசனை மூக்க தொலைக்குற. எங்க போனா இவ? திலகா, இத வந்துட்டேங்க. வா 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 வா. பசிக்குது திலகா, பசி உயிர் போகுது. ஐயோ, உங்களுக்கு பசி வந்தா எனக்கு மட்டும் இல்ல, எல்லா மனுஷனுக்கும் அப்படிதான். ஆஹா, தந்தூரி சிக்கனா? இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, இன்னைக்காவது ஒழுங்கா நிதானமா சாப்பிடுங்க. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்க போறதுல, எல்லாத்தையும் காலி பண்ண போறேன். சரி சரி. ஆமா, அகிலா எங்க? அவ சாப்பிட்டாளா? கூப்பிடு அவள. அகிலா அவ பசியிலன்னு சொல்லிட்டாங்க. அவ அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டா. என்ன திலகா, அவ பசிக்கலன்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? மணியை பாரு 1:30 ஆகுது. அவளுக்கு எப்படி பசிக்காம இருக்கும்? இங்க பாரு, அவ வளர்ற பிள்ளை, வேலை வேலைக்கு சாப்பிட வேணாமா? இதான் நீ அவளை பாத்துக்கிற லட்சணமா? முதல்ல அகிலாவை கூப்பிடு. கூப்பிடுன்னு சொல்றேன்ல, நானே கூப்பிடுறேன். அகிலா, ஐயோ, இவருக்கு நேரம் சரியில்லை. அகிலா, அகிலா செல்லம், அப்பா கூப்பிடுறேம்மா, சாப்பிட வாங்க. அகிலா, ஹாய்.
வாங்க வாங்க, வாடா செல்லம், வா வா வா. என்னம்மா நீ பசிக்கலன்னு சொன்னியாமே? இங்க பாரு, பசிச்சாலும் பசிக்கலனாலும் வேலைக்கு சாப்பிடணும் என்ன? என்ன பாக்குற? உனக்கு பிடிச்ச சிக்கன், ஃபிஷ் எல்லாமே இருக்கு, சாப்பிடு. ஐயோ, ஒரு மாதிரியா பாக்குறானே. ஏய் திலகா, என்ன மாசம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? குழந்தைய உட்கார வச்சு சாப்பாடு போடு. என்னாச்சு உனக்கு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடு. ஏ அகிலா, ஏதோ சிக்கனே சாப்பிடாத மாதிரி இப்படி வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? உட்கார்ந்து சாப்பிடாம என்ன பண்ற நீ? என்னங்க, இருங்க. அகிலா, பரிமாறதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றேன்ல அகிலா. ஏ அகிலா, சொன்னா கேட்க மாட்டா? ஏன் இப்படி அனாரியமா நடந்துக்கிற? நீ சும்மா இரு. சொல்லிக்கிட்டே இருக்கல, ஏன் இப்படி நடந்துக்கிற? நம்பவே முடியல. அவ சின்ன பிள்ளையாச்சே, அவளுக்குள்ள இவ்வளவு பெருசு பண்ண. அவங்க அப்பாவை போட்டு இப்படி அடிச்சுக்காளே இவ, நம்பவே முடியல. அப்பா மட்டும் இல்லங்க, என்னைய அவ அப்படிதான் அடிச்சு துவச்சு எடுத்துட்டா. அவ அடிச்ச ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்ததுங்க. குழந்தை அடிச்ச அடி மாதிரி இல்லம்மா, ஏதோ மிருகத்தனமா இருக்கு. உங்க குழந்தை ஏதோ ஒண்ணு ஆயிருக்குமா, ஏதோ காத்துக்கிற புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது மந்திரவாதியை கூட்டு பாருங்கம்மா. உடனே போய் பாரு தாயி, இல்லன்னா உயிருக்கே ஆபத்து. போமா, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. காத்துக்கோங்கம்மா. அகிலா, 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 உனக்கு என்னம்மா ஆச்சு? நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அகிலா, என்ன தொடாத. அகிலா, நான் உன் கண்ணுக்கு தெரியுறேனா? இந்த அம்மா தெரியுறேனா? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குதா? எப்படி? என் கண்ணுக்கு எல்லாம் தெரியும். எப்படி எப்படி உனக்கு நான் தெரியுறேன்? கேள்வி கேட்காம இங்க இருந்து போயிடு. அவன் கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு துவச்சு அலைய முடியாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மரியாதையா என்ன? அகிலாவோட கண்ணுக்கு நீ தெரியறியா? நீ பேசுறதெல்லாம் அகிலாவால கேட்க முடியுதா? ஆமா பைரவி, அவ பார்த்த பார்வையும் அவ பேசின பேச்சும் ஒரு நிமிஷம் நானே அப்படியே நடுநடுங்கி போயிட்டேன். நீ சொல்றதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அகிலாவோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி புகுந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பைரவி, என்ன சொல்ற நீ? அந்த பிஞ்சு உடம்புக்குள்ள தீய சக்தியா? ஐயோ, ஏன் வயித்துல பிறந்ததுனாலதான் அந்த குழந்தை இந்த கொடுமை எல்லாம் அனுபவிக்கிறாளா? ஐயோ, அழாத பார்வதி. அகிலா இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அகிலாவோட அப்பா திட்டுவாரு, சித்தி திட்டுவாங்கன்னு என்னால பொறுமையா இருக்க முடியாது. நாளைக்கு நான் அகிலாவை போய் பாக்குறேன். அவளுக்குள்ள இருக்கிற தீய சக்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை நான் காப்பாத்துறேன். Chennai Silks in Mega Summer Sale.